अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह हम्दन कसीरा व सुब्हानल्लाहि बुकरतन वासीला वस्सलातु वस्सलामु अला अशरफि खल्किल्लाहि बशीरन व नज़ीरा वदाइयन इलल्लाहि बिइज़्निहि वसिराजम मुनीरा। सल्लल्लाहु अला सय्यदिना व नबीना मौलाना मुहम्मदिन तस्लीमन कसीरन कसीरा। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम मा यल्फ़िज़ु मिन क़ौलिन इल्ला लदैहि रक़ीबुन अतीद। सदक़ल्लाहुल मौलानल अज़ीम। वक़ाल अन्नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम खैरुन नास अनफ़उहुम लिन्नास। सदक़ नबियुल्लाहि सय्यिदुल बशर முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வாழ்வியல் சூழலில் நமக்கான இடத்தை, நமக்கான மரியாதையை தீர்மானிப்பதில் இந்த நாகரிக உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நாம் வாழக்கூடிய சூழலில் நமக்கான இடம் என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய மரியாதை என்ன என்பதை தீர்மானிப்பதிலும் அதற்கு ஏற்ப நடப்பதிலும் நாகரிக உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்மளை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், இதை நினைத்து வாழக்கூடிய இன்றைய சூழலில் இந்த நாகரிக உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதை இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் ஆக சிறந்தவராக நீங்கள் ஆக வேண்டுமானால் அதற்கான வழிகாட்டுதலை நான் சொல்லித் தருகிறேன் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் மாத்திரமல்ல, மறு உலகத்திலும் உங்களில் சிறந்தவர் யார் என்பதை நமக்கு சொல்ல வருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எங்கேயும் நம்மளுடைய மரியாதையை இழந்து விடக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய நாம் எந்த இடத்திலும் நம்மளுடைய மரியாதையை இழந்து விடக்கூடாது. யாருக்கு முன்னாலும் தலை குனிவை நாம் சந்தித்து விடக்கூடாது. யார் எங்க போனாலும் நம்மளுடைய மரியாதை போய்விடக்கூடாது. இந்த உலகத்தார்களுடைய பார்வையிலும் சரி, அல்லாஹ்வினுடைய பார்வையிலும் சரி, நீங்கள் ஆக சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வழிகளை சொல்லித் தருகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அலா அதுல்லுக்கும் அலா மை யர்ஃபஉல்லாஹு பிஹி தரஜாத். உங்களை உயர்ந்த அந்தஸ்துள்ளவளாக அல்லாஹ் ஆக்க வேண்டுமா?
அதற்கான வழிகளை சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் உயர்வை பெற வேண்டும் என்பது மனிதர்களுடைய பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு. எதை செய்தாலும் நமக்கு மரியாதை கிடைக்கும், எதை செய்தாலும் நமக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்றுதான் மனிதனுடைய இயல்பு. உயர்வுக்கும் சிறப்புக்கும் ஆசைப்படாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். உயர்ந்த மனிதர்களுக்கு தான் இங்கே மரியாதை உண்டு. உயர்ந்த மனிதர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மரியாதை உண்டு. எல்லா இடத்திலும் வீட்டில் இருக்கிறது மரியாதை, குடும்பத்தில் இருக்கிறது, வியாபாரத்தில் உண்டு. யாரெல்லாம் உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, சிறந்த மனிதர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் மரியாதை உண்டு எல்லா இடத்திலும். வீட்டில் யாருக்கு மரியாதை இருக்கிறது? உயர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளில் சென்று பாருங்கள், வீட்டில் மரியாதை, குடும்பத்தில் மரியாதை, வியாபாரத்தில் மரியாதை, சமுதாயத்தில் மரியாதை, ஊரிலே மரியாதை, நாட்டில் மரியாதை. ஆக நீங்கள் எல்லாரும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை நான் சொல்லித் தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தடவை கேட்கப்பட்டது. மனிதர்களிலேயே மக்களிலேயே சிறந்தவர்கள் யார், மனிதர்களெல்லாம் ஆக சிறந்தவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. ஐயுன் நாசி கைருன், ஐயுன் நாசி கைருன், மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் வாழ்கிறார்களே அவர்களா? மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள் யார்? இன்றைக்கு உலகத்தில் பொருளாதாரத்தில் உச்சத்தில் இருக்கிறார்களே அவர்களா? அல்லது தன்னுடைய ஆயுளால் நீண்ட வாழ்நாளை பெற்றிருக்கிறார்களே அவர்களா? அல்லது நல்லவர்கள் செய்கிறார்களே அவர்களா இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள்? அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்களா? அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பாவமே செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்களே அவர்களா இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் என்று எப்பொழுதுமே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்களே அவர்களா? அதிக மௌத்தை நினைத்து தன்னுடைய மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக யார் தயாரிப்பு செய்கிறார்களோ அவர்களா? ஆக இந்த உலகத்தில் மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள், ஆக உயர்ந்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐயுன் நாசி கைருன், மக்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார்? கேள்வி ஒன்று. ஆக சிறந்தவர்கள் யார் என்று ஐயுன் நாசி கைருன் என்று கேட்ட கேள்வி ஒன்று. ஆனால் பல சூழல்களில், பல சந்தர்ப்பங்களில், பல மனிதர்களுக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப பதில்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கேட்கப்பட்டது ஐயுன் நாசி கைருன், மனிதர்களை ஆக சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பதிலை சொன்னார்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பதிலை சொன்னார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன்பவும் லின்னாசி, ஐயுன் நாசி கைருன், மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள் என்று கேட்கப்பட்ட போது இங்கே பதில் சொன்னார்கள் அன்பவும் லின்னாசி, மக்களுக்கு பயன் தருபவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையே ஆக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உங்களால் நீதியை வாங்கி கொடுக்க முடியும் என்றார், அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உங்களால் பணம் கொடுத்து உதவ முடியும் என்றால், நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவத்தை கொடுத்து உங்களால் மருத்துவத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால், கடன்பட்டவர்களுடைய கடனை உங்களால் நீங்கள் நீக்க முடியும் என்றால், பசித்தவர்களுடைய பசியை உங்களால் போக்க முடியும் என்றால் ஸல்லல்லாஹு மனித உலகத்திலேயே ஆக சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான நிகழ்ச்சி வரலாற்றிலே வருகிறது, அருமையான நிகழ்ச்சி வரலாற்றிலே வருகிறது. மனிதர்களில்
உலகத்தில் ஆக சிறந்தவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இன்றைய ஜும்மாவினுடைய செய்தியாக இந்த செய்தியை நான் பதிவு செய்தேன். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ரசூலுடைய காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுவிப்பதற்காக முன்னால் செல்கிறார்கள். இமாமாக நின்று தொழுவிப்பதற்காக முன்னாலே வருகிறார்கள். முஸல்லாவை நோக்கி வருகிறார்கள். சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா துஸல்லி அலைஹி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொன்னாங்க, நாயகமே லா துஸல்லி அலைஹி, இந்த ஜனாசாவுக்கு நீங்க ஜனாசா தொழு வைக்காதீங்க. ஜனாசா கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுவிப்பதற்காக முஸல்லாவை நோக்கி முன்னேறி வருகிறார்கள். அந்த சபையில் இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லா துஸல்லி அலைஹி, இந்த ஜனாசாவுக்கு இமாமாக நின்று தொழு வைக்க வேண்டாம் என்றார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழ நின்ற அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் பதறி போயிட்டான். ஜனாசாவை சுற்றி இருந்த அவர்கள் குடும்பத்தார்கள் பதறி போயிட்டார்கள். ரசூல் தொழுவைக்கவில்லை என்றால் இதைவிட ஒரு சோதனை, ஒரு நஷ்டம் வேறு என்ன இருக்க முடியும் என்று பதறி போயிருந்தார்கள் அவருடைய குடும்பத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மரணித்தவர்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியமே ரசூல் இமாமா நின்று தொழுவிக்கிறது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது மரணித்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் ரசூல் இமாமா நின்று தொழுவிக்கிறது தான். அத்தகைய பாக்கியம் இன்னைக்கு வந்த ஜனாசாவுக்கு கிடைக்கலன்னா இதை விட வேற என்ன நஷ்டம் இருக்க முடியும், வேற என்ன இழப்பு இருக்க முடியும் என்று அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் பதறி போயிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் தொழுக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க. உமரை பார்த்து கேட்டாங்க, ஏன் தொழுக வேண்டாம்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவரை நாங்க எப்பவுமே பார்த்ததில்லை. இன்னைக்கு ஜனாசாவாக கொண்டு வைக்கப்பட்ட மனிதரை நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்ததில்லை. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வந்த போதும் அவரை பார்த்ததில்லை. மார்க்க காரியங்களுக்காக வேற வெளியிலே செல்லும் பொழுதும் அவரை பார்த்ததில்லை. மார்க்க சம்பந்தமாக, தீன் சம்பந்தமாக, ஷரியத் சம்பந்தமாக எந்த ஒரு அமல்களிலும் எந்த ஒரு காரியங்களிலும் அவரை நான் பார்த்ததில்லை. எனவே நீங்க தொழு வைக்க வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காரணம் சொன்னாங்க. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஒரு காரணத்தை சொன்னார்கள். நாங்கள் அவரை யாருன்னே தெரியாது, இப்பொழுதுதான் ஜனாசாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. குடும்பத்தார்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. இவ்வளவு காரணம் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இதை விட நஷ்டம் நம்மளுடைய குடும்பத்துக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா போய் நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒன்றும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு முடிவு எடுக்கல. நிதானமாக ரசூல் சொன்னாங்க. நிதானமாக ரசூல் செயல்பட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபிகளை கூடி நின்ன சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, இன்னைக்கு ஜனாசாவாக வைக்கப்பட்ட இவரை ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ததாக நீங்கள் யாராவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஜனாசா பெட்டியில வைத்து தொழுவைக்காண்டி வைக்கப்பட்ட இவரை ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் யாராவது உங்கள யாராவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சபையில ஒரு ஆள் வந்தார். நாயகமே நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னார். சபையில இருந்த ஒரு ஆள் வந்து நாயகமே நான் பார்த்திருக்கிறேன்னு சொன்னார். ரசூல் கேட்டாங்க, என்னப்பா பார்த்தீங்க? என்ன பார்த்தீங்க? இவர் செய்யற என்ன நல்ல காரியத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள்? இந்த சபையில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அவர் சொன்னார், ஒரு நாள் ராத்திரி மதீனாவுக்கு வெளியே இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி வெளியிலிருந்து மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வந்தது. நடு ராத்திரி யாருமே இல்லை. இவர் மட்டும் அந்த நேரத்தில் வந்தார். அந்த கூட்டம் வந்து தங்களுடைய இரவை கழிப்பதற்காக தங்களுடைய கூடாரத்தை செட் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது இவர் வந்தார். யாருமே இல்லை, இவர் மட்டும் வந்தார். வந்தவர் பார்த்தாரு, ஆஹா, பெரிய கூட்டம் வந்திருக்கு. நம்மளுடைய எதிரிகள் யாராவது ஒரு ஆள் இவங்களை தாக்கிட்டாலோ, இவங்களை நஷ்டப்படுத்திட்டாலோ, இவங்களுக்கு ஏதாவது பொருள் சேர ஏற்படுத்திட்டாலோ கஷ்டமா போயிருமேன்னு சொல்லிட்டு இவர் இரவு முழுவதும் வீட்டுக்கு போகல. குடும்பத்தாரிடத்தில் யார்கிட்டையும் எதையும் சொல்லல. அப்படியே உட்கார்ந்து அவர் காவல் காத்தார், பாதுகாத்தார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன். பக்கத்துல போய், என்னுடைய தோழரே, இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டேன்.
ஏன் உட்கார்ந்து இருக்கிறீன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதற்கு அவர் சொன்னார், வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து திடீர்னு மதீனால வந்து தங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டு அல்லது பொது சேரங்கள் ஏதாவது வேற ஏதாவது எதிரிகளால் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதற்காண்டி நான் பாதுகாப்பு பணியில நான் இருக்கிறேன் என்று அவர்கள் செய்த அந்த பாதுகாப்பு பணியை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்று அந்த சபையில அந்த சஹாபி சொன்னார். ரசூல் சொன்னாங்க, உடனே அவர் சொன்ன உடனே சொன்னாங்க, சப்ப சரி செய்யுங்க, சப்ப சரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சப்பு சரி செய்யப்பட்டது. அந்த ஜனாசாவை பார்த்து ரசூல் சொன்னார்கள், தோழரே, மனித உலகத்தில் நீங்கள் தான் ஆக சிறந்தவர்கள், மனித உலகத்தில் ஆக சிறந்தவர்கள். முகவரி தெரியாத ஏதோ ஒரு கூட்டம் நம்மளுடைய ஊரில் வந்து தங்கும் பொழுது அவருடைய பாதுகாப்புக்காக இரவு முழுவதும் உங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்து நீங்கள் காவல் காத்த அந்த காரியம் இருக்கிறதே, மனித உலகத்தில் நீங்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து சொல்லி தொழு வைத்ததாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. தங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் உங்களை கொண்டு பல பேர்கள் பயன்பெற செய்ய முடியும் என்றால் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆக சிறந்தவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மனிதர்களின் ஆசையாக இயல்பாக இருக்கக்கூடிய உயர்வும் சிறப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால் கிடைக்கும், என்ன செய்தால் கிடைக்கும், கிடைப்பதற்கான வழிகள் என்ன என்பதை ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு தன்மை வந்துடுச்சுனா, உங்களிடத்தில் ஒரு அடையாளம் இருந்துச்சு, நீங்க நல்லவங்களா, ஆக சிறந்தவர்களா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையே ஆக உயர்ந்தவர்களா என்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு தன்மை ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா உலகத்தில் மனித உலகத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், மனித உலகத்தில் நீங்க தான் ஆக உயர்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. கஃப ஃபக்கஹு வ ஃபக்க கஃபஹு, இந்த இந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நீங்கள் தான் ஆக உயர்ந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள். கஃப ஃபக்கஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், உங்களுடைய நாவு உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால், உங்களுடைய தாடை உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால், உங்களுடைய பேச்சு உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கண்ட்ரோலில் வாழ்ந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையே ஆக சிறந்தவர். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், பொய் சொல்வதை விட்டும், பொய் பேசுவதை விட்டும், பொய் சாட்சியம் சொல்வதை விட்டும், பழி வாங்குவதை விட்டும், மற்றவர்களை வதந்தியை மற்றவர்களுடைய விஷயத்தில் வதந்தியை பரப்புவதை விட்டும், அவதூறு சொல்வதை விட்டும், மற்றவர்களுடைய மரியாதை இழப்பதற்காக நாம் பேசக்கூடிய இது மாதிரியான பேச்சில் இருந்தும் உங்களுடைய நாவை நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் ஆக சிறந்தவர்களாக, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு காலையில் விடிஞ்சதுலேருந்து நாம எத்தனை பொய் சொல்லி இருக்கிறோம், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் போய் நம்ம பொய் சாட்சியம் சொல்ல போறோம், எத்தனை பேர் அவதூறாகவும் வதத்திய பலத்தையும் கேலி பண்ணியும் அவங்களை அசிங்கப்படுத்தியும் மரியாதைக்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்யறோம், அவங்களுடைய மரியாதையை குறைக்கிறதுக்காக. எத்தனை பேர்களை நாம அவர்கள் அவமரியாதையா நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேர்களுடைய மரியாதையை நாம அழிப்பதற்காக நாம பாடுபட்டு இருக்கிறோம். அருமையான பெருமக்களை நாம் யோசிக்கணும். இது மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது, ஷர்ருன் நாஸ், ஆக மனிதர்களை நீங்கள் தான் கெட்ட மனிதர்கள் என்று ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித்தார். ஆக இந்த முதல் தன்மை யாரிடத்துல இருக்கோ, யார் தங்களுடைய தாடையை, தன்னுடைய நாவை, தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்தி வாழ முடிகிறதோ அவர்கள்தான் இந்த ஆக உலக இந்த மனிதர்களையே ஆக சிறந்தவர். இரண்டாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய கையை விரிச்சே வைங்க, உங்களுடைய கையை விரிச்சே வைங்க. விரிச்சு வைக்கணும், சும்மா விரிச்சு வைக்கிறது இல்லை. உங்களால் இந்த கையை கொண்டு என்னென்ன நல்ல காரியங்கள் செய்ய முடியும், யாராவது உதவி தேடும் பொழுது கையை இறுக்கி பிடிச்சுக்கிடாம அந்த கையை விரிச்சு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ, இந்த சமுதாயத்திற்காக, பொது காரியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக உங்களுடைய கையை கொண்டு எதையெல்லாம் நீங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் உங்களுடைய கையை கொண்டு, உங்களுடைய கை உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தால், இருக்க முடிந்தால் மனிதர்களையே ஆக சிறந்தவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இந்த பண்போடு வாழ்ந்தீர்கள் என்றால் ஹைருன் நாஸ், மக்களிலேயே நீங்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பண்புகளோடு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. பொய் புறம் பேசுறதை விட்டும், வதந்திகள் அவதூறுகளை ஈடுபடுவதற்குரிய அந்த கெட்ட காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. வாழக்கூடிய காலங்களில் மக்களிலேயே ஆக சிறந்தவர்களாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. கெட்ட மனிதர்களுடைய கெட்ட குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.